தமிழ் சினிமாவில் நன்றாக வளர்ந்து வரும் காலகட்டத்தில் ஏற்பட்ட ஏடாகூட காதலால் மொத்தமாக கெரியரை இழந்த 6 நடிகைகளை பற்றி பார்க்கலாம். நடிகை சிம்ரனை பொறுத்த வரைக்கும் அப்பாஸுடன் காதல் வயப்பட்டு இருக்கிறார் என்ற வதந்திகள் வந்ததுண்டு. அந்த வதந்திகள் எல்லாம் அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய வித்திட்டது. ஆனால் நடிகர் கமல்ஹாசன் மற்றும் அவருடைய மனைவி சரிகாவின் விவாகரத்துக்கு சிம்ரன் தான் காரணம் என ஒரு செய்தி வந்தது. இவர்களை பொதுவெளியில் பார்த்ததாக அப்போது நிறைய பத்திரிகைகள் செய்தியாக எழுதியது. அதில் தான் சிம்ரனின் மார்க்கெட் மொத்தமும் குலைந்து அவர் திருமணம் செய்து செட்டில் ஆனது. நடிகை ஸ்ருதிஹாசனுக்கு 7ஆம் அறிவு பட ரிலீஸுக்கு பிறகு பெரிய அளவில் வரவேற்பு இருந்தது. ஆனால் 3 படத்தின் ரிலீஸ் சமயத்தில் தனுஷுடன் இணைந்து அதிகமாகவே கிசுகிசுக்கப்பட்டார். அதன் பின்னர் ஸ்ருதிஹாசன் எவ்வளவு முயற்சி செய்தும் அவரால் தமிழ் சினிமாவில் ஜொலிக்க முடியவில்லை. அடுத்து நடிகை தமன்னா வளர்ந்து வரும் காலகட்டத்தில் கார்த்தியுடன் இணைந்து பையா மற்றும் சிறுத்தை படத்தில் நடித்தார். இந்த சமயத்தில் தமன்னா கார்த்தியுடன் காதல் வயப்பட்டு இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் வீட்டில் சம்மதிக்காததால் கார்த்தி உடனடியாக திருமணம் செய்து கொண்டார். அந்த சமயத்தில் தமன்னா தமிழ் சினிமாவில் இழந்த மார்க்கெட் இன்று வரை அவருக்கு வாய்ப்பு பெரிதாக அமையவில்லை. அடுத்து நடிகை நக்மா 90 காலகட்டத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு படங்களில் பிஸியாக இருந்தார். அந்த சமயத்தில் நடிகர் சரத்குமாருடன் காதல் வயப்பட்டதாகவும் அதனால் சரத்குமார் அவருடைய மனைவியை பிரிந்து விட்டதாகவும் செய்திகள் வெளியானது. இந்த செய்தி நக்மாவின் சினிமா கேரியரையே காலி பண்ணியது. அடுத்து நடிகை அமலா தமிழ் சினிமாவுக்குள் நுழைந்த குறுகிய காலகட்டத்திலேயே பல பிஸியான நடிகைகள் ஓரம் கட்டப்பட்டார்கள். ஆனால் அதே சமயத்தில் திருமணமாகி 2 குழந்தைகளுடன் இருந்த ரஜினியுடன் அமலாவுக்கு காதல் என வதந்திகள் வெளியானது. இதனால் அமலாவுக்கு தமிழ் சினிமாவை விட்டு ஒதுங்கும் நிலைமை வந்தது. அடுத்ததாக நடிகை லட்சுமி மேனனின் கதை ரொம்பவே வித்தியாசமானது. நன்றாக நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் வதந்தியில் அதிகம் சிக்கினால் மார்க்கெட் உயரும் என தப்பு கணக்கு போட்டார். இதற்கு அவர் தேர்ந்தெடுத்த வழிதான் விஷாலின் நான் சிவப்பு மனிதன் படத்தில் நடித்தது. கும்கி மற்றும் சுந்தரபாண்டியன் போன்ற படங்களின் மூலம் குடும்ப குத்துவிளக்காக அங்கீகாரம் பெற்ற லட்சுமி மேனன் இந்த படத்தில் இறங்கி ரொமான்ஸ் காட்சிகளில் நடித்தார். இதன் விளைவாக தமிழ் சினிமாவில் மொத்தமாக மார்க்கெட்டை இழந்தார்.